ஃபென்டாஸ்டிக். ஸோ எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேவைப்படுது. என்ன அந்த செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். எம்எல்எம் மார்க்கெட்டிங், மற்ற ரியல் எஸ்டேட், அந்த மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியில் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பண்ணுறோம். அதில் மேஜராக பண்ணக்கூடிய ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ட்ரேடிங் ஜென்ரலாகவே. அப்போ இந்தியன் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, நிஃப்டி மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான். இது எப்போனா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பூம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ், ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ், இந்த ட்ரேடிங்கில் தான் வந்து நிறைய பண்ணுறாங்க. இன்றைக்கி லாட் ஆஃப் மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் ஆர் டூயிங் ட்ரேடிங். ஆனால் நம்மள மாதிரியா நார்மல் பீப்புள் நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது அதை எப்படி நம்ம வந்து மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணுறது அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான்லாம் ட்ரேடர், நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணும்போது ஒரு 2 இயர்ஸுக்கு நான் ப்ராஃபிட் பார்த்ததே ரொம்ப கஷ்டம். அப்போ இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு ஏஐ பாட்ஸ் இந்த மூலமாலாம் வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதை தான் வந்து விட்னிக்ஸ் ஏஐ மூலமாக நமக்கு பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இன்டகிரேட் பண்ணி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது. இன்னைக்கு வந்திருக்க ஏஐ பாட் டெக்னாலஜியோட பிளாக் செயின் டெக்னாலஜியும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாகவும் இதை கம்பைன் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியை இன்டகிரேட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி விட்னிக்ஸ். அப்போ இதில் நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். எல்லாருக்கும் புதுசாக இருந்தாலும் பழைய ஆளுங்களாக இருந்தாலும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபாரின் கரன்சிஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நடக்கக்கூடிய ப்ரைஸ் ஹைக் அண்ட் டிஃப்ரென்சஸ் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கரன்சியை மாற்றுறோம். அந்த மாதிரி லாட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணும்போது, கண்ட்ரி டு கண்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடக்கும்போது, ட்ரேடிங் நடக்கும்போது வேல்யூஸ் ஆஃப் கரன்சிஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இட்ஸ் எ ஹியூஜ் மார்க்கெட். ஓகே, எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து $8.7 ட்ரில்லியன், ட்ரில்லியன் டாலருக்கு வேல்யூ இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மார்க்கெட்டு. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், அதர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 பில்லியன் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நடக்குது. டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் 18.9 பில்லியன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நடக்கக்கூடிய மார்க்கெட்டினுடைய சைஸு 7.2 பில்லியன் பர் டே. ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப பிக் மார்க்கெட். $8.7 ட்ரில்லியன் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட் பர் டே. இதனுடைய இண்டஸ்ட்ரி வால்யூம் நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் எ ஹியூஜ் மார்க்கெட். அப்போ இந்த ட்ரேடிங் வந்து நம்ம வந்து மெட்டாஃபை அப்படின்னு சொல்லி மெட்டாஃபைன்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் தான் வந்து இந்த ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம். அண்டு இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுது. நம்மளுடைய எஃப்எக்ஸ் ஸ்மார்ட் புல் அப்படின்ற ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சை மெட்டா ட்ரேடில் வந்து கனெக்ட் ஆகி அதுலேருந்து எடுத்து தான் வந்து விட்னிக்ஸ் பாட் வந்து ட்ரேட் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. ஓகே, அப்போ விட்னிக்ஸ் ஏஐ ட்ரேடிங், பாட் ட்ரேடிங் என்ன பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட்டில் 24x5 மார்க்கெட் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு நைட்டு ஓட மார்க்கெட் ஸ்டாப் ஆகிடும். சாட்டர்டே சண்டே மார்க்கெட் இருக்காது. அப்போ 24x5 மார்க்கெட்டில் என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, என்ன நடக்குது அப்படின்றத இந்த பாட் வந்து வாட்ச் பண்ணி அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி எல்லாமே பண்ணும். ஓகே, நார்மலாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை க்ளவுடில் இருக்கும். அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் கிளவுட் அதை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கும். இப்போ என்ன நடக்குது, சென்சேஷனல் நியூஸஸ் மற்ற இதெல்லாம் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியா இது வந்து ட்ரேடிங்கை டிசைன் பண்ணி நமக்கு ட்ரேடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது. இதுதான் வந்து ஒரு ஏஐ ட்ரேடிங்கினுடைய பியூட்டி. நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா, நம்ம 24x5 அலர்ட்டாக இருக்க முடியாது. ரெண்டாவது, நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டை பார்க்க முடியாது.
என்ன டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்னா யூஎஸ் டாலர், யூரோ டாலர், யென்னு, ஜாப்பனீஸ் யென்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டு, இந்த மாதிரி மேஜர் இது இருக்கும்போது நம்மளால எல்லாத்தையும் மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியாது. பட் ஏஐ வந்து பண்ணும்போது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ஒரு பெட்டர் ட்ரேட் சொல்யூஷன் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ இந்த ஏஐ பவர்டு டூல்ஸ் தான் வந்து நமக்கு ஏபிஐ பண்ணி இந்த மெட்டா ஃபைல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரேடை நமக்கு கொடுக்குது. அப்போ விட்னிக்ஸ் ஏஐ ட்ரேடிங்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் 6 to 10 டிஃப்ரெண்ட் லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிஸ். ட்ரேடிங் வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது என்ன, சீலிங் அண்ட் இதுன்னு சொல்லுவோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி சப்போர்ட்டை ஹிட் பண்ணும்போது நம்ம பை கொடுப்போம், ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணால் செல்லு கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 6 to 10 ஃபிபனாச்சின்னு ஒன்று இருக்கு. என்ன, இந்த மாதிரி நிறைய இருக்கு இண்டிகேட்டர்ஸ், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இதெல்லாம் வந்து கிளப் பண்ணி லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிஸ், இதெல்லாம் லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிஸை கிளப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த ட்ரேடிங்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 24x5 மார்க்கெட் அனாலிசிஸ் வாட்ச் பண்ணினே இருக்குது. மெயின்டைன் எ குட் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ, இதுதான் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் டு ரிவார்டு, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அதுக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் வருது. இந்த ரேஷியோ வந்து நம்ம நார்மலாக 1:2. நான் 1% ரிஸ்க் எடுக்கிறேன், 2% வந்து ப்ராஃபிட் பண்ணுறேன். அப்போ 1:2 ரேஷியோன்னுவோம். 5 ரூபா நான் ரிஸ்க் எடுக்க தயார், 10 ரூபா ப்ராஃபிட் வரதுக்கு. இல்லை நான் 10 ரூபா ரிஸ்க் எடுக்க தயார், 5 ரூபா ப்ராஃபிட் எடுக்குது, வைஸ் வர்சா. அப்போ ரிஸ்க் ரேஷியோ, எக்ஸலண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நார்மலாக ட்ரேடிங்கில் சொல்லும்போது ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னுவோம். நிறைய விட்டுருக்கோம் நாங்கள் அதெல்லாம். அது மாதிரி இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணணும், ரொம்ப முக்கியம். மேனேஜ் ஆர்டர் சிஸ்டமேட்டிக்கலி, சிஸ்டமேட்டிக்காக மேனேஜ் ஆர்டர் மேனேஜ் பண்ணுது. நோ கிரீட் அண்ட் ஃபியர், இது ரொம்ப முக்கியம். ஒரு 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 ட்ரேட் ஜெயிச்ச உடனே அந்த ட்ரேட்லேயே போய் திருப்பி 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 பெருசாக போடுறது, பெரிய பணம் சம்பாதிக்கிறேன்னு ரிஸ்க் எடுக்கிறது, அது வந்து கிரீடி. என்ன, அடுத்தது ஃபியர், பயம். ட்ரேட் என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோன்னு சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுவோம் பயத்தில். இந்த மாதிரிலாம் நிறைய ஏன்னா நம்மெல்லாம் ஹியூமன் இதுன்றதால எமோஷனல் பைண்டிங், அன்னைக்கு நம்மளுடைய மூடு இதெல்லாம் இருக்கு. இப்போ ஏஐலாம் வரும்போது டேட்டாஸு, அந்த டேட்டாஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணிடும். டிவியை போட்டு உடனே எந்திரனில் உடச்சு இல்லையா, அவ்வளோதான். நோ சென்சேஷன், எமோஷனல் இது. அப்போ விட்னிக்ஸ் ஹேஸ் நோ கிரேட் கிரீட் அண்ட் ஃபியர். தட்ஸ் வை இட் ஒர்க்ஸ் வித் கிரேட் எமோஷனல் பேலன்ஸ். அப்போ எமோஷனல் பேலன்ஸில் இது ஒர்க் பண்ணுறதால விட்னிக்ஸ் ஏஐ பாட் ட்ரேடிங்கிறது வந்து நமக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கவர் பண்ணி இருக்கிறதால நம்மளால பெட்டர் ட்ரேடிங் இதாக இருக்க முடியும். ஓகே ஃபைன். மிஸ்டர் மெக்காயல் இவர் தான் வந்து இந்த விட்னிக்ஸ் பாட் ட்ரேடிங்கை வந்து கண்டுபிடித்தவர். ஓகேவா, இதனுடைய சிஇஓ அவர் தான், இதனுடைய டெக்னாலஜி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரெயின். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து பிளாக் செயினில், இப்போ பிளாக் செயினில் எஜுகேட்டட் பண்ணி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிளாக் செயின் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுறாரு. இதே மாதிரி வந்து ஃபின்டெக் கம்பெனிஸில் பிளாக் செயின் பேஸ்டு அண்டு ஃபாரெக்ஸ் இதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் பேக்கப் பண்ண முடியும், டெக்னிக்கலாக என்ன பண்ண முடியுன்றதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன். என்ன, டெவலப்பிங் டைனமிக் ப்ராஜெக்ட்ஸ், இது மாதிரி நிறைய டைனமிக் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காரு. நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்கும், சக்ஸஸும் இருக்கும். ஏன்னா எல்லா பிஸ்னஸ் மேனும் உடனே சக்ஸஸ் ஆக மாட்டாங்க, உடனே இதாக மாட்டாங்க. தேர் வில் பி லாட் ஆஃப் ஃபெயிலியர், சக்ஸஸ். அது இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர், நியூ டெக்னாலஜி வரும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வில் பி தேர். மெக்கைல் ஆல்சோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ வந்திருக்காரு. எவ்ரி சாட்டர்டே நம்மளுடைய ஒரு டெக்னிக்கல் மீட்டிங் இருக்குது, அதில் வந்தீங்கன்னா யூ கேன் மீட் மெக்கைல். அவருடைய ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு இங்கிலீஷில் ஒரு half an hour he will talk. ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் சம்மிட்ஸ் இன் துபாய், இந்தோனேஷியா, ரஷ்யா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, அந்த மாதிரி இடத்துல பிளாக் செயின் சம்மிட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ விட்னிக்ஸ் ஏஐனுடைய பியூட்டி என்ன, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் ட்ரேட் அட் டைம். என்ன, ஒரு ட்ரேடு ஒரு டைமில் எடுக்கும். மல்டிபிள் ட்ரேட்ஸு, மல்டிபிள் பேர்ஸ் இதெல்லாம் எடுக்காது. மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி, ஏற்கனவே பார்த்த மாதிரி 6-10 ஸ்ட்ராட்டஜிஸை மல்டிப்ளை பண்ணி எடுக்கிறாங்க. 24x5 மார்க்கெட் அனாலிசிஸை பண்ணி எடுக்கிறதால அப்டேட்டடாக என்ன பண்ணமோ அதை பண்ணி எடுக்கிறாங்க. அண்டு பியூட்டிஃபுல்லாக வந்து இது கம்பைண்டாக பண்ணுறதால
இது வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து நல்லபடியாக இருக்குது. இதுதான் வந்து இதனுடைய இது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம we can sit ரிலாக்ஸ். இந்த இங்கே நீங்கள் மெம்பர் ஆகிட்டு நீங்கள் இது உள்ளே வந்துட்டு மெட்டாஃபைல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மினிமம் ஒரு $100 ஆர் $1000 வாட் எவர் யுவர் கெப்பாசிட்டி அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம we can கூலாக உட்காந்து வாட்ச் பண்ணலாம் எப்படி இந்த ட்ரேட் நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ், த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் விட்னிக்ஸ் ஏஐ ட்ரேடிங் இஸ் இயர் டு ட்ரேட் ஃபார் யூ. இதை உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே விட்னிக்ஸ் ட்ரேடு இருக்கு. அப்போ ஸ்டார்ட் வித் $100. அந்த $100ஓட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதை. ஃபைன். ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன், நோ இன்டகிரேஷன் சார்ஜஸ், 1 இயர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் விட்னிக்ஸ் ஏஐ ட்ரேடிங். அதாவது நார்மலாக இந்த பாட் ட்ரேடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன், பாட்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் நம்ம பாட் மெம்பர் ஆக முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எக்ஸ்சேஞ்சு உங்களுடைய இதில் இப்போ கிரிப்டோ இதில் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸில் போய் நீங்கள் அதை இன்டெகிரேட் பண்ணி ட்ரேடிங் பண்ணலாம். அவங்க வந்து ஒன்லி பாட் செல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அது ட்ரேடிங்க்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸஸுக்கு அவங்க எந்த விதமான இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, நமக்கு ட்ரேடிங் ஏஐ எக்ஸிக்யூட் பண்ணுது மெட்டாஃபைல. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இஸ் டிஃப்ரெண்ட், அதனால மெட்டாஃபைல எக்ஸிக்யூட் பண்ணுது. அதுக்கு 1 இயருக்கு எதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. இப்போ 1 இயர் கிராஸ் ஆகியும் ஒன்றும் இது வரைக்கும் எதுவும் கம்பெனி வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணலை. ஸோ இட்ஸ் எ ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இது நமக்கு பாட்டு. அப்போ பாட்டுக்காக நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ண வேணாம். ஓகே. அப்போ 100% டீசென்ட்ரலைஸ்டு. இது வந்து ஒரு டி அப்ளிகேஷன் பேஸில் நடக்குது. இப்போ எல்லாமே டி ஆப், டீசென்ட்ரலைஸ்டு எல்லாமே அப்படி தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அண்டு ஆக்டிவேஷன் வித் யூஎஸ்டிடி, பாலிகான் நெட்ஒர்க்கில் வரக்கூடிய யூஎஸ்டிடி மூலமாக நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். வித்ட்ராயலும் யூஎஸ்டிடி தான். அட்மின் லெஸ் ஆப்ரேஷன், அதனால தான் பிளாக் செயின் பேஸ்டு ப்ரோக்ராமாக வந்திருக்காங்க. இல்லாட்டி பாட் எடுத்து போய் எக்ஸ்சேஞ்சஸில் வச்சுட்டு வெப்சைட் பேஸ்டு ப்ரோக்ராமாக பண்ணிருக்கலாம். இவங்க இங்கே டிஆப் ப்ரோக்ராமாக பண்ணி பாலிகான் நெட்ஒர்க்கில் பிளாக் செயின் பேஸ்டு பண்ணுறதுக்கு காரணம் வந்து அட்மின் லெஸ் ஆப்ரேஷன், மேனுவலாக அட்மின் பண்ணதை ரொம்ப கம்மி பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. லாகின் த்ரூ மெட்டாமாஸ்க். மெட்டாமாஸ்க்ன்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ். அப்போ அதில் நீங்கள் அது மூலமாக நம்ம லாகின் பண்ணலாம். மெட்டாமாஸ்க்கு, சேஃப் பால் எல்லாம் இருக்குது. இவங்க மெட்டாமாஸ்கில் நம்ம லாகின் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் பிளான் 100% ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டு. இது ரியல் இல்லை. இது வரைக்கும் எந்த ஃபாரெக்ஸ் பிளானும் 100% ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டாக வரல. அண்டு இது கிரிப்டோ ப்ராஜெக்ட் கிடையாது, ஃபாரெக்ஸ் பிளானு. பட் அட்மின் இதை லெஸ் பண்ணுறதுக்காக பிளாக் செயின் பேஸ்டு ப்ரோக்ராமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டு ஆன் பாலிகான் பிளாக் செயினில் பண்ணியிருக்காங்க. பாலிகான்றது இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய லெஸ் இது இருக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க்காக வந்திருக்கு கிரிப்டோவில். தட் இஸ் எ டிஃபரெண்ட் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட்டுன்றது. அப்போ 100% டீசென்ட்ரலைஸ்டு. அப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது பேக்கேஜஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இன்வெஸ்ட்மெண்ட்டுனாவே சப்ஜெக்ட் டு ரிஸ்க். அதனால் டிஸ்க்ளைமர் என்ன இதில் சார், இதில் போட்டால் ரிஸ்கே இருக்காதா, இது அப்படி ஆகாதா இப்படி ஆகாதெல்லாம் கிடையாது. எனி இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். அதாவது அழகாக சொல்கிறதா இருந்தால் என்ன, இன்வெஸ்ட் த மணி யூ அஃபோர்ட் டு லூஸ் அப்படின்னு தான் வந்து அதனுடைய டெஃபினேஷனே. என்ன, இன்வெஸ்ட் த மணி யூ அஃபோர்ட் டு லூஸ். இவ்வளோ ஓப்பனாக சொன்னால் யாருக்கும் வந்து என்ன சார் அப்படின்வாங்க. அதுதான் உண்மையும் கூட. மியூச்சுவல் ஃபண்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்பீங்க, கடைசியாக என்ன பண்ணியிருப்பானோ அதான் சொல்லியிருப்பான். அதனால் யூ அஃபோர்ட் டு லூஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த பணம் சப்போஸ் நான் ஒரு $100 போடுறேன், இந்த பணம் சப்போஸ் ஏதாவது லாஸ் ஆனால் கூட என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய எனக்கோ ஒரு பெரிய பாதகமாக இருக்காது, பெரிய லாஸ் இருக்காது அப்படின்னு பண்ணுங்க. என்ன, ரீசண்டாக நான் ராகேஷ் சார்கிட்ட பேசும்போது அவர் தான் வந்து இது சொல்லியிருந்தார். ஒன்லி 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், நீடி பீப்புள், கிரீடி பீப்புள். என்ன, நீடி பீப்புள், கிரீடி பீப்புள்னாரு. அந்த மாதிரி தான் என்ன, கிரீடியாக இருக்க வேணாம். என்ன,
நம்ம நீடுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரியா நம்ம வந்து கரெக்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை எப்படி அந்த போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதனால ரிஸ்க் எடுக்காதீங்க. என்ன, அது ரொம்ப முக்கியம். இவ்வளோ டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருந்தாலும் க்ரீடியாக இன்வெஸ்ட் பண்ணாமல் நீடோட இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ஆக்சுவலாக இதை டிஸ்க்ளைமர்னே போடணும். இங்கே லாஸ்ட்டாக அந்த டிஸ்க்ளைமரை நம்ம ப்ரெசன்டேஷனில் கடைசியாக சொல்லியிருக்காங்க, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து என்ன பிகினர் வந்து $100 $1,000 வரைக்கும், $100 வரைக்கும் ப்ராஃபிட் ஷேரிங் பாட் ட்ரேட் பண்ணி கொடுக்கும்போது வீக்லி வீக்லி ப்ராஃபிட் ஷேர் நடந்தது 50%, 50%. உதாரணத்துக்கு $10 ப்ராஃபிட் எடுத்தது, நீங்கள் போட்டிருக்க ஒரு $1000 ஒரு $10, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், $10 இந்த வாரம் ப்ராஃபிட் எடுத்ததுன்னா $5 உங்களுக்கு, $5 விட்னிங்ஸுக்கு. ஓகே. அண்டு அது போடும்போது இதில் வரக்கூடிய அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வரும்போது லெவல் பிளானிங்கில் 2 லெவல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பெஸ்ட் செல்லர் 1000 to $5,000, 1001லேருந்து $5,000 வரைக்கும். அப்படி போகும்போது 55% உங்களுக்கு, 45% கம்பெனிக்கு. அண்டு லெவல் வந்து 5 லெவல் வரைக்கும் ஓப்பன் ஆகுது. எல்லாமே யூஎஸ்டிடி. ஒரு $95 ரவுண்டாக $100 போட்டுங்க, போட்டால் கூட அந்த கணக்கில் பிளான் பண்ணிக்கோங்க. $5,001லேருந்து $10,000 இது வந்து ராயல். இந்த ராயல் மெம்பர்ஷிப் வரும்போது ப்ராஃபிட் ஷேரிங் வந்து 60-40, 60% நமக்கு, 40% கம்பெனிக்கு. ஓப்பன் லெவல் 10 லெவல் ஓப்பன் ஆகுது. ஓகே. அண்டு அடுத்தது சுப்ரீம் லெவல். வேற யாரதோ சவுண்ட் வருது, க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது சுப்ரீம் லெவல். சுப்ரீம் லெவல்ன்றது $10,000லேருந்து $25,000 வரைக்கும். இங்கே ரேஷியோ மாறுது, 65%, 35% மாறுது. 15 லெவல் வரைக்கும் ஓப்பன் ஆகுது. அடுத்த ப்ரீமியம் பேக்கேஜ் 25,000 அண்ட் above ப்ராஃபிட் ஷேரிங் 70%லேருந்து 30% வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஷேரிங். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏன் சொல்லியிருக்காங்கன்றது பின்னாடி புரியும் உங்களுக்கு. நான் இப்போ கம்பெனிக்குன்னு சொல்கிறேன், ஆனால் திருப்பியும் அதை நமக்கு 90% நமக்கே தராங்க. அந்த பிளானில் வரும்போது இது ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்கன்றது புரியும். அப்போ $25,000 அண்ட் above போகும்போது 70-30 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங் நடக்குது. இந்த 30% வாட் எவர் தி பர்சன்ட் கம்பெனிக்கு போனாலும் அதில் 90% நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே. அப்போ 6 டைப்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம இங்கே அடிஷ்னல் இன்கம், ட்ரேடிங் ப்ராஃபிட் இல்லாமல் 6 விதமான இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். எப்போனா இதை ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக, ஒரு கம்யூனிட்டி பில்டிங்காக நீங்கள் பண்ணினா, அப்போ வாட் எவர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு ஒரு ட்ரேடிங் இன்கம் இருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி இன்கம் வந்து ஒன்று இருக்கு. அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் மஸ்ட், ஒரு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லை. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் பில்ட் கம்யூனிட்டி. அது மூலமாக யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ. அப்போ 6 டைப் ஆஃப் இன்கம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து அந்த இன்கம்லேருந்து எடுத்து தான் இதை வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸ்பான்சர் இன்கம், லெவல் இன்கம், ஐபி இன்கம், அவார்ட் அண்ட் ரிவார்ட் இன்கம், பூஸ்டர் இன்கம், லீடர்ஷிப் பொனான்சா. Sir, your voice is not coming, sir. ஓ, என்னாச்சு? மை ஆடியோ இஸ் ஆன் ஒன்லி. ஒரு மினிட் சார், ஐ வில் செக். Your audio is perfect, sir. I can hear your audio. Pardon? I said I can hear your voice. The audio is perfect for me. Nothing, no problem. ஆஹா. What about others? சாட்ல சொல்லுங்களேன். என்னுடைய ஆடியோ கேக்குதா? Yes, ஆடியோ yes, கிளியரா இருக்கு சார். yes, ஓகே it's ஓகே clear. ஓகே ஓகே ஓகே. சாரி. I got fine. So
Sponsor income, level income, IB income, and rewards and awards and rewards, booster income, leadership income. It's all normal community building affiliate programல வருது. இதுல இந்த ஐபி இன்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்கம். இங்க வந்து ஐபி இன்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்கமா இருக்கு. அது வந்து எக்ஸ்சேஞ்சஸ்ல ட்ரேட் பண்ணும்போது ஐபி இன்கம்னு ஒன்று எல்லாருக்குமே போகும். நம்மளுடைய இதுக்கு அந்த ஐபி இன்கம் போகுது. அதுலேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து விட்னிக்ஸோட ப்ரோக்ராம். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் வந்து எஃப்எக்ஸ் ஸ்மார்ட் புல்னு ரவி மகாசேத் அப்படின்னு சொல்லி இந்தியன் தான். லாஸ்ட் 5 இயர்ஸாக துபாயில் அந்த எக்ஸ்சேஞ்சை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காரு. மோர் தென் 30,000 பீப்புள் ஆர் தேர். இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்ப இந்த இதை வந்து நம்மளுடைய மெம்பர்ஷிப் எல்லாமே அங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு ஐபி இன்கம்னு ஒன்று எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் போவோம். ஒரு லாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெகா லாட் எடுத்தால் $12 லெவலில் அவருக்கு போகுது. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு $9 எடுத்து ஐபி இன்கமாக நம்ம கொடுக்குறாரு. தட் இஸ் தி இன்கம் ஃப்ரம் தி எக்ஸ்சேஞ்சஸ் வி ஆர் கெட்டிங், நாட் ஃப்ரம் அவர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட். அப்போ இந்த 6 இன்கம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போ ப்ராஃபிட் ஷேரிங் 90-10, அதாவது 10% வந்து பாட் ஃபீஸுக்கு எடுத்துக்கிறாங்க, 90% ஷேரிங் வந்து நமக்கே திரும்பி வருது. எதுலேருந்து அந்த 50-50 எடுக்கிறாங்க இல்லையா, 55-45 எடுக்கிறாங்க. அந்த 45-50 எடுக்கிறதுலேருந்து 50% நமக்கு வந்துடுது. 50%லேருந்து அதுலேருந்து ஒரு 60% லெவல் இன்கமாக கொடுக்குறாங்க. ரேங்க் இன்கம்ல ஒரு 20% கொடுக்குறாங்க. பூஸ்டர் இன்கம்னு ஒரு 10% கொடுக்குறாங்க. பாட் ஃபீஸ், பாட்டினுடைய மெயின்டெனன்ஸ், கம்பெனி அட்மின் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 10% எடுத்துக்கிறாங்க. அப்போ 90-10ல் இது பிரியுது. இது மூணும் 90%. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக ஒரு ஸ்பான்சர் இன்கம். நீங்கள் இதில் வந்து லெவல் பிளான் யூ கேன் இன்ட்ரடியூஸ் என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். 20 லெவல் வரைக்கும் போவோம். ஆனால் வித்தில் நீங்கள் யூ கேன் புட் நம்பர் ஆஃப் பீப்புள். யார் போட்டாலும், யாரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணினாலும் என்ன, அவங்க வரக்கூடிய பேக்கேஜிலேருந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு 5% யூ வில் கெட். இப்போ உதாரணமாக ஒருத்தர் $100 வராரு அப்படின்னா உங்களுக்கு 5% வந்து அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனா $5 கிடைக்கும். $1000 வந்ததுன்னா $50 கிடைக்கும். அப்போ 5% இஸ் யுவர் ஸ்பான்சர் இன்கம். இம்மீடியட்லி ஆக்டிவேட் ஆனோடனே கிரெடிட் ஆகிடுது உங்களுக்கு. ஓகே, ஃபைன். அடுத்தது லெவல் 1க்கு 20%, லெவல் 2க்கு 10%, லெவல் 3க்கு 5%, லெவல் 4க்கு 3%, லெவல் 5க்கு 2% இருக்காங்க. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, நீங்கள் டைரக்டாக ஸ்பான்சர் பண்ணுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 பேர் உங்களுடைய டைரக்ட் ஸ்பான்சர் பீப்புள். அவங்க என்ன ப்ராஃபிட் எடுக்கிறாங்களோ அந்த ப்ராஃபிட்லேருந்து 20% இட் கம்ஸ் டு யூ. ஓகே. அப்போ உதாரணமாக அவங்களுக்கு அந்த நம்ம சொன்னோம் இல்லையா 60% கொடுக்குறாங்கன்றது, அது அப்படி தான் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ 10%, 5%, 3%, அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் அந்த மாதம் போதோ அந்த பர்சன்டேஜ்லேருந்து உங்களுக்கு 20%, 10% சொல்லி 60% வரைக்கும் அந்த லெவல் இன்கம் நமக்கு கிடைக்குது. ஃபைன். அப்போ இதில் நீங்கள் பிளான் பண்ணி நம்ம 6 லெவலுக்கு பண்ணலாம். அப்போ 5 லெவலுக்கு, அதுக்கப்புறம் 6வது லெவல்லேருந்து 15 லெவல் வரைக்கும் 1%, 16 லெவல்லேருந்து 20% வரைக்கும் 2%. ஏன்னா கீழே போக 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 இது வந்து மேட்ரிக்ஸ் மாதிரியா நம்பர் ஆஃப் பீப்புள் வில் பி மோர் இன் யுவர் 15th லெவல் 16th லெவல்லாம் போகும்போது, பெரிய டீம் இருக்கும்போது தி வால்யூம் வில் பி வெரி ஹை. அப்போ அதுலேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து நமக்கு இந்த பர்சன்டேஜஸ் கொடுக்குறாங்க. அப்போ லெவல் இன்கம் 60%. ஓகே. பிக்கஸ்ட் இன்கம் இன் ஃபாரெக்ஸ் இண்டஸ்ட்ரி, இதுதான் நான் சொன்னது. அப்போ இந்த ஃபாரெக்ஸ் இண்டஸ்ட்ரியில் பிக்கஸ்ட் இன்கம் ஐபி இன்கம் ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து $9 ஒரே ஆளுக்கு வந்துடாது. அந்தந்த ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரியா, நீங்கள் ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணிட்ட பிறகு அந்த ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரியா இது கொடுக்கும்போது இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சப்போர்ட்டு. அதாவது மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணாலும் என்ன, சம்டைம்ஸ் இதில் ஏதாவது ப்ராஃபிட் லெஸ் ஆனால் கூட இந்த இன்கம்
இது வந்து முழுக்க முழுக்க ரவி மகாசேத் அவருடைய எக்ஸ்சேஞ்ச் ரன் பண்றாரு. அவங்க எக்ஸிக்யூட் பண்ற ட்ரேடுக்கு போகக்கூடிய ஐபி இன்கம்மை நமக்கு எடுத்து அவர் வந்து அதுலேருந்து $9 கிட்டத்தட்ட எடுத்து நமக்கு கொடுக்குறாரு. அப்போ இது வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன்லேருந்து வராமதியா இருக்கு. ஏன்னா இங்கே வரும்போது நமக்கு வந்து ஒரு இன்கம் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இந்த ஐபி இன்கம்னு என்னன்னா, நீங்கள் எந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலும் வெதர் இட் இஸ் லாஸ் ஆர் ப்ராஃபிட், அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட்டுன்னு வாங்க, அந்த ஸ்ப்ரெட்லேருந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் போகும். ஓகே, அதுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இட் இஸ் அ ஹியூஜ் இன்கம். அப்போ இந்த இன்கம் எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் முதல்ல பிரான்ஸ் லெவல், அடுத்தது லெவல் இன்கமில் நம்ம அந்த இது பார்த்துட்டோம். அடுத்தது லீடர்ஷிப் இன்கமில் வரும்போது நீங்கள் பிரான்ஸ் லெவல் போகும்போது $10,000 டோட்டல் பிஸ்னஸ், 50% ஆஃப் பிஸ்னஸ் ஒரே டீமில் ஒரு லெக்கில் இருக்கணும். மிச்சம் 50% ஆஃப் பிஸ்னஸ் நம்பர் ஆஃப் லெக்ஸில் இருக்கலாம். அப்போ அப் டு 50% ஸ்ட்ராங் லெக் ஒரு லெக்லேருந்து வரணும். அப்போ $5,000 ஒரு லெக்கு. உங்களுடைய ரெண்டாவது மூணாவது நாலாவது லெக்லேருந்து கம்பைண்டாக 5,000 வந்தாலும் யூஆர் பிரான்ஸ். அந்த பிரான்ஸ் வரும்போது ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு டூர் என்ன, ஒரு டூர் எடுத்து போகிறது. அதுக்கப்புறம் 5% இன்கம் பிரான்ஸ் லீடர்ஷிப் இன்கம். அடுத்தது $3 ஃப்ரம் தி ஐபி, $9லேருந்து $3 நமக்கு ஐபி இன்கமாக கொடுக்குறாங்க. அடுத்தது கோல்டு செகண்ட் லெவலில் போகும்போது $50,000. இதே மாதிரி தான் 25,000 ஃப்ரம் ஸ்ட்ராங், 25,000 ஃப்ரம் அதர் லெக். ஒரு 14 ப்ரோ ஐபி இது ஐஃபோன் கொடுக்குறாங்க, $1,000 ஒர்த்து, 4% இன்கம், 2% ஐபி இன்கமாக தராங்க. இப்போ இந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 20%ல் பிளான் பண்ணுறாங்களே, அதுலேருந்து 20 இதுலேருந்து வருது. பிளாட்டினம் $1,00,000. அது வந்துன்னா நீங்கள் பிளாட்டினம் ஆகும்போது ஸ்டார் க்ரூஸு, சிங்கப்பூர் ஸ்டார் க்ரூஸு $2,500. இங்கே யூ ஹாவ் தி இது ஒரு இது என்னன்னா, ரவி மகாசேத் அவரை வந்து நீங்கள் இங்கே அவரோட ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். யூ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஹிம் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். 2% இது $1 நமக்கு ஐபி இன்கம்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ டைமண்ட் அம்பாசிடர் 2,50,000 அகைன் கம்பைண்டாக பண்ணும்போது கார் ஃபண்டு $5,000க்கு 2% 50.50 வந்து உங்களுக்கு ஐபி இன்கம். அதே மாதிரி அம்பாசிடர் $5,00,000, $1,000,000, $10,00,000க்கு ராயல் கார் ஃபண்டு 15,000, 7,500 எல்லாம் ஒன் டைம் கிஃப்ட். அவ்வளோதான், ஒன் டைம் கிஃப்ட். கார் ஃபண்டுன்னு ஸ்டைலாக போட்டிருக்காங்க. யூ கேன் யூஸ் இட் ஃபார் எனி திங். க்ரௌனாக போனால் 5 மில்லியன், 50 மில்லியன் வரைக்கும் கிங் க்ரௌனுக்கு லக்ஸரி வில்லா ஃபண்டு $1,00,000, 1% 0.50. இது வந்து உங்களுக்கு அஃபிலியேட் ரேங்க் இன்கம். ரேங்க் லெவலில் நம்ம அச்சீவ் பண்ண நமக்கு வரக்கூடிய இன்கம். இட் இஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைமில் இதை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது இட்ஸ் ஸ்டேபிள் இன்கமாக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது. ஐபி இன்கமும் ஒரு ஸ்டேபிள் ஆகிடும், ரேங்க் இன்கமும் கிரியேட் ஆகிடும். அப்புறம் ஒரு பூஸ்டர் இன்கம், நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு பூஸ்டர் இன்கம். கெட் 10% ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங் ஃபார் 12 மந்த்ஸ். 12 மந்த்ஸுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்கில் 10% வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ குவாலிஃபை பிரான்ஸ், அதாவது நம்ம சொன்ன இல்லையா $10,000, 5,000 ஸ்ட்ராங் லெக், 5,000 மல்டிபிள் லெக்கில் வரக்கூடிய பிரான்ஸில் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நம்ம குவாலிஃபை ஆகிறோம். ஆக்டிவேட் பண்ணுற ஐடியை ஆக்டிவேட் பண்ணி பண்ணுறதுலேருந்து 30 நாளுக்குள்ள, ஒரு மாதத்துக்குள்ளே குவாலிஃபை ஆனீங்கன்னா யூ கெட் 10% ஆஃப் திஸ் இது ப்ராஃபிட் ஷேர் இன்கம். இதுவும் வந்து பூஸ்டர் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடான ஒரு நமக்கு ஒரு இன்கமாக இருக்கும். குவாலிஃபை கோல்டு அஃபிலியேட் வித்தின் 60 டேஸ் ஆஃப் ஆக்டிவேஷன். உங்கள் இதை ஆக்டிவேட் பண்ண 60 நாளில் கோல்டாக குவாலிஃபை பண்ணுங்க. சப்போஸ் இங்கே மிஸ் பண்ணிட்டீங்க, இங்கே வந்து ஒரு மாதம் ஓடி கோல்டு ஆகிறீங்க. கோல்டுன்னா எவ்வளோ பார்த்தா $50,000 பிஸ்னஸ், 25,000 ஸ்ட்ராங் லெக்கு, 25,000 அதர் லெக்லேருந்து. அப்போ கோல்டு ஆகும்போது அது இல்லாமல் 10% பூஸ்டர் இன்கமும் நமக்கு கிடைக்குது. 1 இயர்க்கான பூஸ்டர் இன்கம் யூ ஆர் குவாலிஃபை ஃபார். திஸ் இஸ் பூஸ்டர் இன்கம். அண்டு லீடர்ஷிப் போனான்ஸா, லீடர்ஷிப் அச்சீவ் பண்ணும்போது அதுக்கு வந்து உங்களுடைய டோட்டல் வால்யூம், இண்டிவிஜுவல் டீம் டோட்டல் வால்யூம்லேருந்து 1% பிளாட்டினம் அப்டேட் பண்ணும்போது, பிளாட்டினம் ஆகும்போது என்ன பண்ணுறோம், ரேங்க் லெவலில் நம்ம வந்து ஒரு
இப்போ க்ரூஸ் ட்ரிப்பு போகிறோம் சிங்கப்பூருக்கு, ரவி மகாசேத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு அதர் இன்கம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பிளாட்டினுக்கு அப்புறம் வந்த பிறகு உங்களுடைய இண்டிவிஜுவல் டீமில் வால்யூம் எவ்வளோ நடக்குதோ, பிஸ்னஸ் வால்யூம் நடக்குதோ, அதெல்லாம் 1% யூ வில் கெட் இன்கம். டைமண்டுக்கு 1%, அம்பாசடருக்கு 5%. அப்போ இது ஒரு 5% வச்சுருக்காங்க. ராயல், க்ரௌன் அம்பாசிடர், அப்புறம் பிளாக் க்ரௌன், அப்புறம் கிங் க்ரௌன், எல்லாருக்கும் 50-50, 75-75 வருது அம்பாசிடர், அப்புறம் ராயல் 50-50 ஃப்ரம் யுவர் டீம் வால்யூம். உங்களுடைய டீம் வால்யூம் தான் குளோபலில், உங்கள் டீம் வால்யூம். அப்போ அது வந்து ஒரு நீங்கள் வால்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஃபைன். லீடர்ஷிப் போனஸ் அதனால தான், ஏன்னா லீடர்ஸுக்கு அப்போ தான் அது ஒரு மோட்டிவேட் ஆகும். ஃபைன். அப்புறம் லெவல் ஓப்பனிங் க்ரைட்டீரியா. நீங்கள் லெவல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, 20 லெவல் ஆஃப் டெப்த் இன்கம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, நீங்கள் 4 டைரக்ட் கொடுத்து ஒரு $1000 பிஸ்னஸ் இருந்ததுன்னா லெவல் 5 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேக்கேஜ் க்ரைட்டீரியா இல்லாமல் அதர் க்ரைட்டீரியா இல்லை. 6 டைரக்ட் நீங்கள் கொடுத்துட்டு $2500 உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிஸ்னஸாக இருந்ததுன்னா லெவல் 10 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய லெவல் டெப்த் லெவல் இன்கம்மை ஓப்பன் பண்ணிக்கலாம். 8 டைரக்ட் கொடுத்துட்டு $5000 பிஸ்னஸ் இருந்ததுன்னா லெவல் 15 வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 டைரக்ட், அப்போ 10 டைரக்ட் $100 ஓப்பன் பண்ணாலும் டைரக்ட் தான். $10,000 உங்களுடைய வால்யூம் இருந்ததுன்னா லெவல் 20 வரைக்கும் உங்களுக்கு டெப்த் லெவல் போனஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது லெவல் ஓப்பனிங் க்ரைட்டீரியா. இது காம்பவுண்டிங். நீங்கள் ஒரு $100 வச்சு காம்பவுண்ட் பண்ணிங்கன்னா 3%ல் எப்படி காம்பவுண்ட் ஆகுது பேர் இயருக்கு, 2 இயர்ஸுக்கு எவ்வளோ காம்பவுண்ட் ஆகுது அப்படின்றது. 5% வச்சு 3%ல் வைக்கும்போது 142, 203. இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்களே இது பண்ணிக்கலாம். ஸோ இது காம்பவுண்டிங்கான ஒரு சின்ன பிளான், எப்படி காம்பவுண்ட் ஆகுது, எப்படி நம்ம இதை வந்து பெரிய லெவலில் எடுத்து போக முடியுன்றதுக்கு. ஃபைன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் ஆஃப் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப்ஸில், MT5ல லைவ் ட்ரேடு அண்ட் MT5 அக்கௌண்ட்டை ஒன் டச்சில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்தபோது ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம ஆப்லேருந்து ஒன் டச் யுவர் MT5 இஸ் கிரியேட்டட் அண்ட் யூ கெட் பாஸ்வேர்டு அண்ட் யூசர் ஐடி ஃப்ரம் மெட்டாஃபை. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த இன்டகிரேஷன். 6 டைப் ஆஃப் இன்கம் நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 1 இயர். ஓகே. இன்ஸ்டன்ட் வித்ட்ராயல் இன் USDT. 90% ப்ராஃபிட் ஷேரிங். அவங்களுக்கு போகிற ப்ராஃபிட்லேருந்து 90% ஷேர் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் தி ஹைலைட்ஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், நம்மளுடைய விட்னிக்ஸோட ஹைலைட்ஸு. அப்போ தேங்க்யூ, இதுதான் இது. ஆனால் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தெரிஞ்சுனீங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய கேம் பிளான் பண்ண முடியும். அப்போ என்ன, ட்ரேடிங் வில் பிகின் இம்மீடியட்லி அப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ விட்னிக்ஸ் AI ட்ரேடிங். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்ட உடனே, இப்போ சப்போஸ் மார்னிங் நம்ம பண்ணிட்டோமா, அன்றைக்கி ஈவினிங்கோ மத்தியானமோ அந்த டைமில் அது எப்போ ட்ரேட் எடுக்குதோ அப்போ இம்மீடியட்டாக ட்ரேட் ஆகிடுது. தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். 2 days 1 day டைம்லாம் கிடையாது ஆக்டிவேஷனுக்கெல்லாம். இம்மீடியட்லி இட் இஸ் கெட்டிங் ஆக்டிவேட்டட். A 10% fees will apply for withdrawing capital or principal within the first 6 months. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 6 மாதத்துக்குள்ள இந்த பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 10% fee will be there. Principal withdrawals required a 15-day processing and notification period. ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே நம்ம நோட்டிஃபை பண்ணி அது ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கும் பிரின்சிபல் வித்ட்ராயலுக்கு. For those participating in any equity depository contest or involving an international trip, நம்ம ஏதாவது குவாலிஃபை ஆகி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு இல்லை ஈக்விட்டிக்கு இதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா the principal will be locked for 12 months. 12 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரின்சிபல் வந்து லாக் ஆகிடும். என்ன, அப்போ நம்ம பிரான்ஸ் இந்த மாதிரி பெரிய லெவலில் போகும்போது we have to wait for 12 months நம்ம மினிமம் பிரின்சிபல் வச்சுக்கணும். ஆனால் அந்த லெவலில் போயிட்டு அப்புறம் நம்ம வெளில வர போகிறது இல்லை. Instant withdrawals are available in Polygon USDT subject to 5% administration fee. Instant withdrawals USDTல Polygon நெட்வொர்க்கில் இருக்குது. அது வந்து 5% அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ எடுத்துப்பாங்க நீங்கள் வித்ட்ராயல் பண்ணுறதில்ல. சரிங்களா? இன்டர்னல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்.
நீங்கள் இதை இங்கே உங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டை இன்டர்னலாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். வித்ட்ராயல்ஸ் இன் விடிசி காயின். ஆக்சுவலி விட்னிக்ஸ் வந்து இது இல்லாமல் பேரலாக பிளாக் செயினில் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நமக்கு விடிசி காயின் ஒரு காயின் இருக்குது, எக்ஸ்சேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. அந்த காயின் மூலமாக நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தெர் இஸ் நோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ. இந்த 5% அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடையாது. அண்டு கம் வித் அன் அடிஷ்னல் போனஸ். அவங்க காயினை வித்ட்ரா பண்ணும்போது அடிஷ்னல் போனஸஸ் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடையாது, ஏன்னா அது வந்து விட்னிக்ஸோட பிளாக் செயின் பேஸ்டு காயின். The minimum amount of withdrawal or fund transfers is 10 USD. 10 USD இருந்தால் தான் நம்ம withdrawal பண்ண முடியும். ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் வேறு யாருக்காவது பண்ணணும்னா 10 USD தான் பண்ணணும். Witnix AI reserves the right to make changes aimed at enhancing future growth. விட்னிக்ஸினுடைய வருங்கால ஃபியூச்சர் க்ரோத்துக்காக ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா விட்னிக்ஸுக்கு அதை பண்ணக்கூடிய உரிமை இருக்குது. This is very, very important. Last விஷயம், Witnix AI does not guarantee any fixed returns. ட்ரேடிங்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ்டான ஒரு ரிட்டர்ன் வரும்னு விட்னிக்ஸ் ஏஐ கேரண்டி பண்ணலை. எனி ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், mentioned is based on estimates and is subject to market fluctuation. இங்கே இது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு சப்ஜெக்டில் இருக்குது. அதனால தான் நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்லேருந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன் அண்டு ஃப்ளக்சுவேஷன், வலட்டாலிட்டி எல்லாமே. சரிங்களா? பட் ஒரு மினிமம் பர்சன்டேஜாக நமக்கு வந்து இது வரைக்கும் 1 இயரில் இந்த 54 வாரம் அவங்க பே பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக பே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய நம்ம வந்து குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனில் வரும்போது திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ நான் முதலியே சொன்ன மாதிரியா சப்ஜெக்ட் டு ரிஸ்க். நீங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ திஸ் இஸ் தி பிளான், பிஸ்னஸ் பிளான். இப்படி தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது, இப்படி தான் ஏஐ பாட் ஒர்க் பண்ணுது. இது மூலமாக தான் நமக்கு இன்கம் கிடைக்குது. அண்டு இதை நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் பிளான். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டியது அதெல்லாம் வந்து உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ, இல்லைன்னா இப்போ நமக்கு இங்கே ராகேஷ் சார் இருக்கார், இஸ் அவர் மென்டர் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்காரு. அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் இதில் இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் 1 இயராக இதில் இருக்கார், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய ஓன் ரெக்குவயர்மெண்ட், நீடுக்கு ஏற்ற மாதிரியா. ஓகே, வித் திஸ் ஐ ஆம் எண்டிங் திஸ் ப்ரெசன்டேஷன். இதில் நான் ஏதாவது விட்டுருந்தா சுரேஷ் சார், சிங்கம் சுரேஷ் சார், யூ கேன் ஆட் சம்திங். அண்ட் ஐ வில் ரிக்வெஸ்ட் ராகேஷ் சார் டு டவுட் கிளியரிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது இது இருந்ததுன்னா ஐ வில் ரிக்வெஸ்ட் ராகேஷ் சார் டு கிளியர் ஆல் தி டவுட்ஸ். தேங்க்யூ ஆல். ரொம்ப பேஷண்ட்டாக இவ்வளோ நேரம் இந்த ப்ரெசன்டேஷனை பார்த்ததுக்கு நன்றி. நான் இப்போ தான் செகண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஐ வில் டெவலப் மை இது கிளாரிட்டிஸ் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஆல்.